ஊட்டச்சத்து நிறைந்த சுவை மிகுந்த சுவையான பாதாம் பால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட எஸ்எஸ்ஆர்ஜி சேனல்ல ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் முக்கியமாக குழந்தைகளுக்கான ஒரு டிப்ஸ் தான். அதுவும் பாதாம் பவுடர் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறையா நான் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கும் கம்மி தான். ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர்லேயே இது பண்ணிடலாம். நம்ம வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறோம் பசங்களுக்கு. பூஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்லிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பாதாம் பவுடராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கடையிலேயே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்காது, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி கொடுத்துட்றோம். எப்படியாவதுனாலும் பசங்களுக்கு கொஞ்சம் சத்து சேரட்டுமே அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்று தான். அதுவும் நம்மளே ரெடி பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷங்கிறது தனி தான். நான் உங்களுக்கு பாதாம் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் பாதாம் பவுடர் மட்டும் சேர்க்காம, அதாவது பாதாம் மட்டும் சேர்க்காம கூடவே முந்திரி, நெக்ஸ்ட்டு பிஸ்தா, இது மூணுத்தையுமே சேர்த்து தான் நான் அந்த பவுடர் ரெடி பண்ண போகிறேன். வெறும் பாதாம் மட்டும் இல்லாமல் முந்திரி, பிஸ்தா சேர்த்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்றாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெயிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பவுடரை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். பாலை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு தெரியும். அந்த பவுடர் பார்த்து கொடுக்கும்போது அந்த கலர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம பசங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லைன்னா நைட்டு இந்த மாதிரி 2 வேளையுமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த பாதாம் பவுடர் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேங்கிறத வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாதாம் 500 கிராம், பிஸ்தா 100 கிராம், முந்திரி 100 கிராம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. நீங்கள் முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் கொடுக்காதீங்க, நாட்டு சர்க்கரையே கொடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பால் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு. ஏலக்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இதுவே நீங்கள் பாதாம் நான் 1/4 கிலோ தான் எடுத்து செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது இதுலேயே அப்படியே கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். பாதாம் 1/2 கிலோ சேர்க்குறீங்க அப்படின்னா பிஸ்தா அதில் 100 கிராமும் முந்திரி 100 கிராமும் சேர்த்துங்க. இல்லை பாதாம் 1/4 கிலோ நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அப்படியே கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். பிஸ்தா 50 கிராம், முந்திரி 50 கிராம், அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இதையே செய்கிறதா இருந்தால் இதே அளவு எடுத்துங்க. இல்லை பாதாம் நான் 1/4 கிலோ தான் செய்ய போகிறேன், அதாவது 250 கிராம் தான் நான் பாதாம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பிஸ்தாவில் 50 கிராம், முந்திரியில் 50 கிராம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினிய கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு பொருளுமே மிதமான சூட்டில் வறுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அலுமினிய கடாய் சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான். இதுமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த கடாயை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற பொருள் எல்லாமே மிதமான சூட்டில் தான் நம்ம வறுக்கணும். ஹீட் ரொம்ப தீ அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா கருகிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். அப்புறம் பசங்களுமே பிடிக்காதுங்க, ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் மாதிரி பாலில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வதக்கும் போது ரொம்பவுமே கிட்டக்க இருந்து மிதமான சூட்டில், அதுவும் பொன்னிறமாக வதக்கணும். ஓகே, இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இதில் முந்திரி போட்டுக்கிறேன். இதை நீங்கள் பொன்னிறமாக வதக்கணும், கிட்டக்கே இருக்கணும். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்பவும் அப்படியே
கருக விட்டுறக்கூடாது. கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி ஆயிடும், கருகுன மாதிரி. அரை மணி நேரம் தான் ஆகும், ரொம்பலாம் டைம் ஆகாது. நம்ம இப்படி ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே வரும். 1/4 கிலோவே வந்து 1 மாதத்துக்கு வரைக்கும் வரும். நான் இப்போ 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன்னா அது 2 மாதம் வரைக்கும் வரும். 2 மாதத்துல நம்ம எடுத்துக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அரை மணி நேரம் எடுத்துட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு வரும். அதாவது 1/2 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறது 2 மாதத்துக்கு வரும். நீங்கள் ஒரு பெரிய பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான அளவை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டு மற்றது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அந்த பவுடர் வெளியில் இருந்தாலும் கெட்டு போகாது. இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துக்கிட்டு மீதி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் அதுவும் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். பசங்களுக்கு பாலை ரொம்ப விரும்பியும் குடிப்பாங்க. பாருங்க, முந்திரியோட கலர் கொஞ்சம் அப்படியே மாறிட்டு இருக்கு. இதை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். வறுக்கும் போது மட்டும் தனித்தனியாக வறுத்துக்கணும், ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. பாதாம் தனியாக, முந்திரி தனியாக, பிஸ்தா தனியாக அப்படின்னு தனித்தனியாக வறுத்துக்கணும். ஆனால் அரைக்கும் போது மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடணும். தனித்தனியாக அரைக்காமல் சேர்த்து அரைச்சிக்கணும். வறுக்கும் போது மட்டும்தான் பாதாம் தனியாக, முந்திரி தனியாக, பிஸ்தா தனியாக வறுத்துக்கணும். ஆனால் ஒரு பவுடரை அரைக்கும் போது இது எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டு தான் அரைக்கணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்னாலும் இல்லை ஒரு 10 மினிட்ஸே போதும், நல்லா ஆற விட்டுருங்க. சூட்டோடு அரைக்கக்கூடாது. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம்தான் நம்ம அரைக்கணும். உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour தான் ஆகும். பாருங்க, முந்திரி இப்போ நல்லா வதக்கியாச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி பாருங்க ஒரு மாதிரி நல்லா வறுத்துருக்கேன், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரொம்பவும் வறுக்க வேணாம். ரொம்பவும் வறுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான பதம்.
டேஸ்ட் மாறிடும். ரொம்பவுமே ஹீட் பண்ணுறோம், அந்த கலர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிடுது அப்படின்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறிடும். அப்படியே பசங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். இதுமாரி மீடியமாக நீங்கள் வறுத்துக்கிட்டாலே போதும். இந்த கலர் இந்த இதில் இருந்தனாலே போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அது இப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா. இதுவும் அதே மாதிரி தான். முந்திரி எப்படி நம்ம வறுத்தமோ அதே மாதிரி இதையும் வறுக்க வேண்டியதுதான். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுக்க வேண்டியதுதான். ரொம்ப வறுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு சொன்னதே தான், ரொம்ப தீங்கிடுச்சுன்னா பால் டேஸ்ட்டே மாறிடும், பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக வறுத்துக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிஸ்தா அந்த கலரில் இருக்கும். நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே கடாயில் போட்டுறாம நீங்கள் கரண்டியால் இப்படி லைட்டாக அதை அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இதை நம்ம ஸ்டவ்வில் வறுக்காமல் அரைக்க வேண்டாம், அது நல்லா இருக்காது. இந்தமாரி வறுத்துட்டு அரைக்கும் போது பவுடர் ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாது. அதுக்காக தான் வறுத்துட்டு அரைக்கிறது. பச்சையாக அரைக்காமல் வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு காரணம் இதுதான். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கும் பவுடர் வரும், கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு நாளில் அது 1/2 hour தான் நம்ம பிள்ளைங்களுக்காக டைம் ஒதுக்குறோம் இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ 1 month வரைக்கும் அதுக்கப்புறம் கவலையே கிடையாது. இந்த பவுடரை வச்சு நம்ம பசங்களுக்கு பாலாக்கி கொடுக்கலாம். 1/4 கிலோனா இதுவே 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு தாராளமாக வரும். நீங்கள் காலம்பையும் ஆக்கி கொடுக்கலாம், ஈவினிங் அப்படி ஈவினிங் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நைட்டு கூட கொடுக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா ரொம்பவுமே அவங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பாதாம் மட்டும் சேர்க்கலை, கூடவே பிஸ்தா முந்திரி இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்க்குறோம். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பாலில் ஆக்கி கொடுத்துடலாம். சில பிள்ளைங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சாப்பிடாதீங்க, என்னோட பிள்ளைங்களே சாப்பிடாதீங்க. பெரியவன் சாப்பிடுவான், சின்னவன் சாப்பிட மாட்டான். ஸோ அந்தமாரி இருக்கும்போது நம்ம இந்தமாரி ரெடி பண்ணி பாலில் கொடுக்குறோம் அப்படின்னா அது பசங்களுக்கு தெரியாது, குடிச்சிடுவாங்க. தனியாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்தமாரி கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து உடலுக்கு கிடைக்கும். நான் அப்படி வீடியோவில் காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது உங்களுக்கே புரியும் இதுக்கான டைம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது. மிதமான சூட்லேயே வறுக்கணும், அதிகமாக வச்சு தீய வச்சு வறுத்துடக்கூடாது. சீக்கிரமாக வறுக்கணுங்கிறதுக்காக ஸ்பீடாக நம்ம வச்சு வறுத்துடக்கூடாது. மிதமான சூட்டில் வறுத்தாலே நல்லது. கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும், அந்த நகர போகாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கரெக்டான பழத்தில் வறுத்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, பிஸ்தாவோட நிறமும் இப்போ மாறிக்கிட்டே இருக்கு.
பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம அதை வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். முந்திரி வாசம், பிஸ்தா வாசம், அந்த வறுக்கும் போது ஒரு தனி ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இப்போ பிஸ்தாவும் நம்ம வறுத்துட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முந்திரி பிஸ்தா ரெண்டுமே நம்ம நல்லா வறுத்துட்டோம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாதாம் வறுக்க போகிறோம். நான் 1/2 கிலோ பாதாம் எடுத்துருக்கிற வாசி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். கடாயை பொறுத்து இருக்குது. என்னோட கடாய் சின்னதாக இருக்கிற வாசி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் வறுத்துக்கணும். அரை கிலோ எடுத்துருக்கிற வாசி இதை நான் 3 பங்காக பிரித்து வறுக்கிறேன். ஏன்னா ஒன்றா போட்டால் செட் ஆகாது. சரியாக பாதி வறுப்பட்டும், சில இது வறுப்படாமலும் இருக்கும். ஸோ அதனால் ஒரே இதாக போடாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி, கடாய்க்கு ஏற்ற மாதிரி இதை நான் 3 பங்காக பிரிச்சுருக்கேன். இந்த பாருங்கள், 3 பங்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்க வேண்டியதுதான். இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம வறுக்கிறது மட்டும்தான் இந்த டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது ஆரம்பத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பாதாம் பவுடர் ரெடி. வறுக்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று மிதமான சூட்டில் கருகாமல் வறுக்க வேண்டியதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கிலோ பாதாம் எடுத்துக்கணும். 250 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பிஸ்தா. ஃபஸ்ட்டு இதை போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தைங்களோட வெயிட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட பாட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு கடையிலாம் அவ்வளோதான் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலேயே தான் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள மாரியெல்லாம் நம்மளால இந்த காலத்தில் இப்போ இருக்கிற நேரத்துக்கு செய்ய முடிய மாட்டேங்குது.
ஸோ அதனால பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அவங்க வயிற்றுக்கு சிறங்கினா போதும், அவங்களுக்கும் சத்து போய் சேர்னா போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் ரெடி பண்ணாமல் கடையில் வாங்கி கொடுக்குறோம். காரணம் வந்து நம்மளுக்கு நேரம் இல்லாத ஒரே காரணம் தான். ஸோ இந்த மாரி நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்யும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்க மாதிரி நம்மளுமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தான பொருளை தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் அதை செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிப்ஸு. பாதாமோட கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே வறுக்கின பாதாம் வந்து நான் தட்டேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அடுத்து எடுத்து வச்சுக்கிற கொஞ்சத்தையும் அதே மாதிரியே வறுத்துக்க வேண்டியதுதான். பாதாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வறுக்க வறுக்க. பெரிய கடையாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். சின்ன கடையாக இருக்கிற வரைக்கும் நான் தனித்தனியாக பிரித்து வறுத்துக்கிறேன். அதாவது பாதாம் வந்து 3 பங்காக பிரித்து வறுத்துக்கிறேன். இதே என்கிட்ட பெரிய கடாயாக இருக்குது அப்படின்னா அந்த 1/2 கிலோ பாதாமையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். கடாய் சின்னதாக இருக்கிற ஒரே காரணத்தால் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டாமல், அதாவது 1/2 கிலோ பாதாமையும் ஒன்றா சேர்த்து வறுக்காமல் நான் தனித்தனியாக பிரித்து வறுக்கிறேன். ஏன்னா ஒன்றா சேர்த்து வறுத்தா அந்தளவுக்கு எல்லாமே வந்து வறுபடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக அதிகமான பாதாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 1/2 கிலோ எடுத்துக்கிறீங்க, கடாய் பெருசாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. கடாய் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒன்றா ஒரே இதாக வறுக்காமல் கொஞ்சம் பிரித்து தனித்தனியாக வறுத்துங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோதான். வறுப்பட்டுட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நான் அடுத்து எடுத்து வச்சுக்கிற பாதாமையும் இதில் சேர்த்துறேன். அவ்வளோதான். இதை வறுத்துட்டோன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து அரைக்க வேண்டியதுதான். நான் ஃபஸ்ட்டு 1/4 கிலோ தான் பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். சன்ட்டு 1/2 கிலோ பாதாம் இருந்தவாசி, ஸோ ஒரே ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் 1/4 கிலோ மட்டும்தான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கலான்னு தெரியுங்க. என்கிட்ட கரெக்டாக 1/2 கிலோ பாதாம் இருந்ததுனால ஸோ ஒரு 1/2 கிலோ பாதாமே நம்ம அரைச்சி பவுடராக செஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்து 2 மந்த்துக்கு நம்மளுக்கு இதை பற்றின ஒரு கவலையே இருக்காது. இது டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 1/4 கிலோ பாதாம் மட்டும் எடுத்து பண்ணுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து 1 டைம் தான் நான் பால் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க 1/4 கிலோ பாதாமே உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் வரும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் நான் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க 1/4 கிலோ பாதாம் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வரும். ஒரு வேளை கொடுத்தீங்கன்னா 2 மாதத்துக்கு தாராளமாக வரும். சில பேர் 2 வேளை கொடுப்பாங்க. காலம்பரை இல்லைன்னா சாயந்தரம், இல்லைன்னா காலம்பரை இல்லைன்னா நைட்டு கொடுக்கும்போது 2 வேளை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த 1/4 கிலோ பாதாம் 1 மாதத்துக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்னா 1/4 கிலோ பாதாம் 2 மாதத்துக்கு வரும். ஒரு நாளைக்கு 2 வேளை பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/4 கிலோ பாதாம் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு தாராளமாக வரும். அவ்வளோதான். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டிப்ஸை மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு குட் ஃபீல் இருக்கும். ரொம்ப கம்மியான இடத்துல செய்யக்கூடியது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி தோணும். பட் அந்த அளவு டைம்லாம் எடுத்துக்காது. தான் ஒரு நாள் 1/2 hour தான் ஆகும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு 1/2 hour ஆகும். அடுத்தடுத்துலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 to 20 minutesலேயே நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வறுத்துட்டு ஃபேன் காற்றுல அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிட வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். சூட்டோடு மட்டும் அரைச்சிடாதீங்க. சூடு நல்லா ஆறிடணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். பாருங்க, நல்லா இதுவும் ஹீட்டாகி நல்லா வறுபட்டுருச்சு. அப்போ 1/2 கிலோ பாதாமையும் நல்லா வறுத்துட்டேன். இதையும் இப்போ பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டோம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக 3த்தையுமே இப்போ நம்ம வறுத்தாச்சு. பவுடருக்கானது எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா சுடுது. கை வச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா சுடுது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். நீங்கள் ஃபேன் காற்றுல கூட நல்லா ஆற விட்டுடலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்தாச்சு. நல்லா ஆறிடுச்சு, சூடு எதுவுமே இல்லை. நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. எல்லாத்தையுமே அப்படியே கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வறுக்கும் போது தான் தனித்தனியாக நம்ம வறுக்கணும். பாதாம் தனியாக, பிஸ்தா தனியாக, முந்திரி தனியாக வறுத்துக்கணும். ஆனால் அரைக்கும் போது எல்லாத்தையுமே கலந்துட்டு சேர்த்து அரைக்கணும். தனித்தனியாக அரைக்காதீங்க, சேர்த்து அரைச்சிடுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சிடுங்க. சூடு இல்லை, நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் அப்படியே கலந்துட்டுருக்குங்க. அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வறுக்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ, கருக விடாமல் வறுக்கிறோமோ, அதேமாரி அரைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை இருக்கு இல்லையா, ரவா, அந்த ரவா பதத்துக்கு வந்து அரைக்கணும். கொர கொரன்னு சும்மா 2-1 அந்தமாரியே அரைக்காம எப்படி அரைக்கணும்னா, ரவை பதத்துக்கு வந்து அரைக்கணும். கொர கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாலில் அந்த பவுடரை போட்டு ஆற்றும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு மாதிரி எண்ணெய் தீவிர மாரி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து குழந்தைங்க அவ்வளோதான் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதை அரைக்கிறது வந்து நீங்கள் வந்து ரவா தெரியும்ல, ரவா பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டாலே போதும். அதுதான் கரெக்டான பதம். நான் இப்போ உங்களுக்கு எப்படிங்கிறத அதை அரைச்சி காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இதுக்கான டைமும் ரொம்ப கம்மி தான். அரைக்கிறதும் ரொம்ப நீட்டாக தூள் மாரியெல்லாம் அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரவா பதத்துக்கு இருந்தாலே போதும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அரைக்கிறது வந்து ரவா பதத்தில் வந்து இருக்கணும், கொர கொரன்னு இருக்கணும். அதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சிட்டோம். பாருங்கள், பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த பாதாம் பவுடர். பாதாம் மட்டும் இல்லாமல் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணுத்தையும் நம்ம சேர்ந்து வீட்டிலேயே நம்மளே ரெடி பண்ண பவுடர் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. நல்லா பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ரவை பதம் இதுதான். இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நேகாக அரைச்சிடாதீங்க, மாவு மாரி அரைச்சிடாதீங்க. பாலில் போடும்போது ஒரு மாதிரி எண்ணெய் தன்மையாக மிதக்கும், அது வேணாம். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள், ரவை பதத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இதேமாரி ரவை பதத்தில் வந்து அரைச்சிங்க. இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்மளுக்கு பாதாம் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் பெரிய டப்பா இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க. இதுமாரி பெரிய டப்பாவில் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி நான் அதில் வந்து வச்சுப்பேன். இது அப்படியே வெளியில் வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது. இதேமாரி சின்ன டப்பா ஒன்று எடுத்துங்க. இதில் உங்களுக்கு தேவையான இது வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் இருக்கிறது தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம். இந்தமாரி ஒரு சின்ன டப்பா, ஒரு பெரிய டப்பா 2 வச்சுக்கிங்க. நிறையா இருக்கிறத பெரிய டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி இதிலேருந்து எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இது தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து கொடுக்கலாம். எல்லாத்தையுமே வெளியில் வைக்க வேணாம். வெளியில் வச்சாலும் வீணாகாது, இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இந்த சின்ன டப்பாவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் டெய்லி கொடுக்கறத மட்டும் வெளியில் வச்சுங்க. அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். டெய்லி கொடுக்கறத மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. நம்ம பசங்களுக்கு டெய்லி கொடுக்கறத வந்து வெளியிலே வச்சுக்கலாம், அது வீணாகாது. இந்த பவுடர் அப்படியே இருக்கும், வெளியிலேயே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நிறையா பவுடர் அரைக்கிறீங்க, 1/4 கிலோ அரைக்கிறீங்க, 1/2 கிலோ அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்தமாரி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சிங்க டெய்லி கொடுக்கறதுக்கு. பேலன்ஸ் பவுடரை வெளியில் வைக்காமல் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க. ஸோ இதுதான் அது கரெக்டான பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். இதுமாரி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இதை அரைக்கும் போது இது சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். நல்லா ஆறிடணும். அதே நேரத்தில் இது மூணுமே எல்லாத்தையுமே கலந்துக்கணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே வந்து கலந்துக்கணும். தனித்தனியாக அரைக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. சூடு ஆறின உடனே நீங்கள் வந்து மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா தான் அரைக்க போகிறீங்க. ஸோ நைஸாக அரைக்காமல் இந்தமாரி கொர கொரன்னு ரவா பதத்தில் நீங்கள் அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ சுவையான பாதாம் பவுடர், ஊட்டச்சத்து நிறைந்த பிள்ளைகளுக்கு தகுந்த ஒரு பாதாம் பவுடர் வந்து நம்ம வீட்டிலேயே
ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. டெய்லி கொடுக்குறத வெளியில் வச்சிங்க. மறுபடியும் சொல்கிறேன், டெய்லி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறத வெளியில் வச்சிங்க. அந்த பவுட்ரை பேலன்ஸ் இருக்கிற பவுட்ரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க. சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சதுக்கு அப்புறம் ஆற்றி கொடுங்க. நீங்கள் உடனே அந்த எடுத்த செகண்டே பாலில் போட்டு கொதிக்க வைக்க வேணாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி கொடுக்குற பவுடரை வெளியில் வச்சிங்க, அது கெட்டு போகாது. மீதி பவுடரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பவுடரை போட்டு எப்படி பாலில் வந்து நம்ம காய்ச்சலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறேன். இப்போ பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை பாலில் எப்படி போட்டு ஆற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பால் காய்ச்ச போகிறோம். நான் வந்து 1/4 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாலை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் காய்ச்சுங்க. பொதுவாக பாக்கெட் பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா பசும்பாலாக இருக்கட்டும், நம்ம ரெண்டுக்குமே வந்து காய்ச்சாமல் வந்து குடிக்கக்கூடாது. அப்படி காய்ச்சாமல் குடித்தோன்னா அது வந்து நல்லது வந்து இல்லை. ஏன்னா பச்சைப்பாலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம உடலுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா தீங்கு வந்து விளைவிக்கும். அதனால தான் நம்ம பாலை வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீண்ட நேரம் வந்து கிச்சனில் வந்து நிற்கணும் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாலை வந்து அதிக தீயில வச்சு நம்ம காய்ச்சுவோம். அந்த மாரி செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா பாலை வந்து சரியான முறையில் வந்து காய்ச்சலைன்னா பல பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதிக தீயிலையும் வச்சு காய்ச்சக்கூடாது. பால் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு உணவையுமே சரி நம்ம வந்து அதிக தீயில வச்சு செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துலாம் வந்து என்ன ஆகிடும்னா அழிந்துவிடும். இது நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், நிபுணர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாலை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து மிதமான சூட்லேயே வச்சு நம்ம காய்ச்சுவோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன வேலையாக இருக்கட்டும், நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றை நம்ம சரியான முறையில் வந்து செஞ்சால் அது நம்மளுக்கும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்திற்கும் வந்து ரொம்பவே அவசியம். பாலை வந்து அதிக சூட்டில் வந்து காய்ச்சறதுனால என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாலை வந்து அதிக தீயில் வச்சு காய்ச்சும் போது அந்த பாலில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை சத்து வந்து என்ன ஆயிடுதுன்னா அழிந்து விடுதான். நம்ம அதிக தீயில பாலை காய்ச்சும் போது அதில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை சத்துங்கிறது, பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து அது வந்து அழிந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட் இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் என்ன ஆயிடுதுன்னா பாலில் இருந்து பிரிய தொடங்கிடும். அதனால தான் பாலை வந்து அதிக தீயில வச்சு காய்ச்ச வேணாம், பாலை வந்து மிதமான தீயிலே வந்து காய்ச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாலை வந்து அதிக தீயில காய்ச்சறதுனால என்னென்ன ஏற்படுது, நம்ம பாத்திரங்கள்லாம் அடி பிடிக்கும். நம்ம பாட்டுக்கு பாலை அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஜாமான் வைக்கிறது, இல்லை வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்குறது அந்த மாதிரிலாம் செய்வோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இது நடந்திருக்கும். யார் வீட்லேயும் நடக்காமலாம் இருக்காது, எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும் தான். பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது அடி பிடிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகிடும்னா அந்த பாலோட நிறத்திலையும் சரி, அந்த பாலோட சுவையிலையும் சரி மாற்றம் ஏற்படும். இதனால தான் பால் என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்த தீயில அல்லது மிதமான தீயில காய்ச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாரி மிதமான தீயில காய்ச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகாது. நம்ம பாலை வந்து அதிகமான சூட்டில் வைக்கும்போது தான் அதில் இருக்கிற சர்க்கரை சத்து வந்து பிரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அழிஞ்சிருது, ஊட்டச்சத்தெல்லாம் அழிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. இதுவே நம்ம பாலை வந்து மிதமான தீயில வச்சு காய்ச்சறோம் அப்படின்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகாது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், புரதமாக இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எதுவுமே அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மருத்துவ நிபுணர்கள் வந்து ஆய்வறிக்கை மூலியமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து சத்தியம் நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நியூஸ் சொல்லும் போது நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சில பேர் பார்த்துருப்போம், சில பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. பாலை வந்து அதிக தீயில வந்து காய்ச்சறதுனால என்னென்ன கெடுதல்லாம் ஏற்படுது, அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான். இதை நானாக சொல்லலை, சத்தியம் நியூஸ் சேனலில் வந்து சொன்னாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம். ஸோ அதனால நீங்கள் வந்து பாலை வந்து பார்த்தீங்கன்னா மிதமான தீயிலேயே வந்து காய்ச்சுங்க. பால் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாலில் இருக்கிற ஊட்டச்சத்தும் அழியாமல் இருக்கணும். அது நம்ம உடலுக்கு வந்து கரெக்டான புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்லாம் நம்ம உடலுக்கு வந்து சேரணும். ஸோ அதனால நீங்கள் வந்து பாலை வந்து மிதமான தீயிலேயே வந்து காய்ச்சுங்க. பாலை சரியாக காய்ச்சலைனாலும் பிரச்சனை தான். பாலை அதிகமான தீயில காய்ச்சினாலும் பிரச்சனை தான். ஸோ மிதமான தீயில வச்சு நம்ம காய்ச்சணும். பச்சை பாலை தயவுசெய்து யாருமே குடிக்காதீங்க. அது பசும்பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா பாக்கெட் பாலாக இருக்கட்டும், காய்ச்சாத பாலை யாருமே குடிக்காதீங்க. ஏன்னா அதில் பாக்டீரியா இருக்குது. அதனால உடலுக்கு வந்து பலவித தீங்குகள்லாம் ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் வந்து பாலை வந்து காய்ச்சியே குடிங்க. அதுவும் மிதமான சூட்டில் வந்து காய்ச்சி குடிங்க. இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் 1/4 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பாதாம் பவுடர் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லா பால்லையுமே நீங்கள் வந்து போட்டுறாதீங்க. சில பேர் வீட்டில் பசங்களுக்கு வந்து நம்ம பாதாம் பால் கொடுப்போம். வீட்டில் மற்றவங்கலாம் இருப்பாங்க. சில பேர் காஃபி கேட்பாங்க, சில பேர் டீ கேட்பாங்க. அதனால எல்லாத்துலேயுமே போட்டுறாம உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ, 2 பசங்கன்னா 2 டம்ளர், ஒரு பையனா ஒரு 1 டம்ளர், அந்த மாதிரி டம்ளர் கணக்கு எடுத்துங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த பாதாம் பவுடர் வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணுங்க. பாலை எல்லா பால்லையும் போட வேணாம். அது உங்களுக்கே அளவு தெரியும். இது எத்தனை டம்ளர் இந்த பால் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வாசி என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் மொத்த பாலையும் ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு டம்ளர் தேவையான பாலோ, அதை நான் தனியாக வேறொரு பாத்திரத்தில் எடுத்து தான் அந்த பாதாம் பவுடரை வந்து சேர்த்து காய்ச்ச போகிறேன். இப்போ வந்து மொத்த பாலுமே வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு பாலை மட்டும் எடுத்து அதில் இந்த பாதாம் பவுடரை சேர்த்து காய்ச்ச போகிறேன். ஸோ பால் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே வந்து பாலை வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபுல் தீயில தான் வச்சு வந்து தீ அதிகமாக வச்சு தான் வந்து நான் காய்ச்சுவேன். நான் எப்போ வந்து இந்த நியூஸில் வந்து இந்த செய்தி வந்து கேள்விப்பட்டனோ, அப்போலேருந்தே என்ன விலையானாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு தேவை அந்த பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மிதமான சூட்டில் தான் பாலை வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் காய்ச்சினேன். ஏன்னா எனக்கு அது தெரியல. இப்ப இப்படி இந்த மாதிரிலாம் பால் காய்ச்சினா அதில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும். இவ்வளவு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஸோ அதனால நானும் என்ன பண்ணுவேன்னா, எல்லார் மாரியும் வந்து சீக்கிரமா பால் கொதிச்சு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டவ்ல பால வச்சு நல்லா ஃபுல்ல வச்சுட்டு தீய வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜாமான் வெளக்குறது, இல்ல ஏதாச்சும் வீடு கூட்டுறது, அந்த மாரி தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா, எப்ப இந்த நியூஸ்ல வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டனோ, அப்பயிலேருந்தே வந்து பால வந்து மிதமான சூட்லயே தான் நான் வைக்கிறது. சிம்லயே வச்சுட்டு தான் நான் பால காய்ச்சுறது. ஏன்னா, ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது செய்யறது தவறு. அதனால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மட்டும் இத குடிக்கிறது இல்ல. நம்ம பசங்களுக்குமே இத குடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து சரியான முறையில போய் சேரணும் அப்படின்னா, இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது தான் இருக்கு. என்னதான் வேலைகள் இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தைகளும் முக்கியம் அல்லவா? ஸோ அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுவரைக்கும் தெரியலன்னா ஓகே. இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க, இனிமே பால வந்து அதிக தீயில வச்சு காய்ச்சாதீங்க. மிதமான சூட்லயே வச்சு காய்ச்சுங்க. பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க, நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பால் எப்போ நான் காய்ச்ச ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து ஃபுல்லில் வைக்கவே இல்லை, சிம்மில் மட்டும்தான் இருக்குது. சில பேர் பால் காய்ச்சும் போது ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொதினாலும் சிம்மில் வச்சு நீங்கள் 2-3 கொதினாலும் விட்டுருங்க. ஏன்னா பால் வந்து நல்லா சரியான முறையில் வந்து காய்ச்சணும். பால் பொங்கி வழிஞ்சோடனே டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. அது சிம்மில் வச்சு ஒரு 2-3 கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவு பால் எடுத்து நான் அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பவுடரை வந்து எப்படி வந்து காய்ச்சறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பால் காய்ச்சியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டம்ளரால் உங்களுக்கு எந்த அளவுக்கு டம்ளர் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிங்க. எனக்கு இப்போ இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவு எனக்கு பால் தேவைப்படுது. எல்லா பால்லையும் நான் அப்படியே போடல. ஸோ இதை நான் வேறொரு பாத்திரத்தில் வந்து மறுபடியும் எடுத்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். எப்பொழுதுமே நம்ம 2 டம்ளர் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம பவுடர் போடுற வசி கொஞ்சம் நேரம் அது கொதிக்கும். ஸோ அப்போ அதோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துங்க. ஏற்கனவே ஒரு 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இதில் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பால் நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டான அளவு வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே காய்ச்சின பாலை எனக்கு தேவையான அளவு 2 டம்ளர் எடுத்து அதை வேறொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். கூடவே ஒரு 2 டம்ளராக நான் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொதித்து கரெக்டாக வரும்போது எனக்கு 2 கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் 2 கிளாஸ் மட்டுமே பால் எடுத்து காய்ச்சிறேன் அப்படின்னா அப்போ பாலோட அளவு வந்து கம்மி ஆகிடும். எனக்கு ஒரு 1.5 கிளாஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 கிளாஸாக பால் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கொதித்து வரும்போது எனக்கு ஒரு 2 டம்ளர் பால் கரெக்டாக கிடைக்கும். பாருங்க, 1 டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூன், இந்த மாரி சின்ன ஸ்பூன், இந்த சைஸ் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்பூனாக இருக்குன்னா 1 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பாலுக்கு நான் இதால் 2 கரண்டி 2 ஸ்பூன் வந்து நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூன் பாதாம் பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 டம்ளர் பாலுக்காக இதால் 4 ஸ்பூன் பாதாம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு செய்ய அது உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும். இப்போ 2 டம்ளர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவு நான் பாதாம் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மட்டும் இல்லாமல் முந்திரி, நெக்ஸ்ட்டு பிஸ்தா, இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தனித்தனியாக சாப்பிடாத பிள்ளைங்க கூட நம்ம இந்த மாதிரி பாலில் வந்து காய்ச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோட ஊட்டச்சத்து எல்லாமே முழுசாக கிடைச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். பக்கத்துலேயே நின்றுங்க. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி பொங்கி ஊற்றிடும். இல்லைன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக காய்ச்சிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளேயே அப்படியே பொங்கிக்கும் போது இந்த பாதாம் பவுடர் தூள்லாம் என்ன ஆகுனா சுற்றி அப்படியே ஒட்டிக்கும். ஸோ உள்ள பால் மட்டும்தான் இருக்கும். அது பொங்கும் போது இந்த பவுடர்லாம் என்ன பண்ணுன்னா இந்த ஓரத்துலேயே அப்படியே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருங்க.
இந்த சாறு அந்த அப்படியே இறங்குறது நம்மளுக்கு அப்படியே தெரியும். அந்த பாலோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். நார்மலான பால் கலருக்கும் நம்ம இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே அது கொதிச்சு வரும்போது அது ஒரு தனி கலராக இருக்கும். ரொம்பவும் கலராக ஆகிடாது. அந்த பால் கலரோட ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால ஒயிட் சுகர் போடாமல் முடிஞ்ச அளவு நாட்டு சர்க்கரையை போடுங்க. ஏலக்காய் சொல்லியிருந்தேன், அது உங்களோட விருப்பம். ஏலக்காய் உங்களுக்கு பசங்க போட்டால் அவங்க குடிப்பாங்க, அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போடுங்க தேவைக்கேற்ப. அப்படி வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது வேண்டாம். தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் போட வேணாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் நல்லா தெரியுதா? நார்மல் பாலுக்கும் இப்போ அதை காய்ச்சும் போது இதில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுமே குடிக்கலாம். சில நேரத்தில் காஃபிக்கு பதிலாக நானுமே இதை சேர்த்து வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது நானுமே இதை வந்து சேர்த்து நம்மளுமே குடிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த ஓரத்துலலாம் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் கிட்டக்கே வந்து நான் வந்து பாலை காய்ச்சி கலக்கிட்டே இருக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த தூள் இந்த பாதாம் தூள்லாம் ஓரத்தில் ஒட்டியிருக்கும் போது முழுமையான ஒன்று கிடைக்காது பாலில். அதனால இது கலக்கணும்னா அதோட இது வந்து இறங்கும், சாறு வந்து உங்களுக்கு இறங்கும். இப்போ நம்ம ரவை பதத்தில் அரைச்சிருக்கிற வாசி தான் பால் வந்து பால் ஒரு மாதிரி எண்ணெயே இல்லை பாருங்களேன். ஒரு மாதிரி எண்ணெயாக மிதக்கும் தெரியுமா? அந்த மாதிரியே இல்லை பாருங்க. இதுவே நீங்கள் அந்த ரவை பதத்தில் அரைக்காம நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாலில் அந்த பவுடர் போட்டாலே என்ன ஆயிடுனா அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் தேவையாக மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒரே எண்ணெயாக தெரிகிற மாதிரியே இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எண்ணெயாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம அதனால தான் ரவை பதத்தில் நான் அரைக்க சொன்னது. அந்த பவுடரோட இது வந்து எப்படி இருக்கணும்னா ரவை பதத்தில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி எண்ணெயாக மிதக்காது, பசங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பாதாம் பவுடர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரையை வந்து ஆட் பண்ணீங்க. எடுத்தோடனே சர்க்கரையை வந்து போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த பவுடர் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்க போகிற அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணீங்க. ஃபஸ்ட்டே சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க பாலில். இறக்க போகிறீங்க அப்படிங்கிற நேரத்தில் தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை இறக்கிட வேண்டியதுதான். இதை இப்படியே கொடுக்கக்கூடாது. இதை வடிகட்டியில் நம்ம இப்போ வடிகட்டிட்டு கொடுக்கணும். ஏன்னா அதில் ஒரு மாதிரி திப்பு திப்பியாக இருக்கு இல்லையா? சில பசங்க குடிப்பாங்க. குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே கொடுத்துடலாம். பெரிய பசங்களுக்கு கொடுத்தா அதை அப்படியே குடிச்சிடுவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம சின்ன பசங்களுக்கு குடிக்கும் போது அது ரவை ரவையாக நாக்கில் தண்டும் போது அவங்க பாலை வந்து குடிக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிடுச்சு. எப்பொழுதுமே மிதமான தீயிலே வச்சு நீங்கள் பாலை காய்ச்சுங்க. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த அதுவும் நம்ம வீட்டிலையே செஞ்ச பாதாம் பால், பாதாம் பிஸ்தா முந்திரி கலந்த பால் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டேன், வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ நீங்கள் எப்பொழுதும் போல் வடிகட்ட வேண்டியதுதான். அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பவுடர் அப்படியே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே வச்சு ஸ்பூனால் அப்படியே வச்சு இப்படி அமுக்க வேண்டியதுதான். அதில் இருக்கிற பால் எல்லாம் இறங்கிடும். சரி, அப்படியே வடிகட்டியில் வச்சு அப்படியே அமுக்குனீங்கன்னா பால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இந்த பால் வந்து காலம்பரையும் ஈவினிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாதாம் பால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பாதாம் பால் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கலர் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் அவ்வளோ டைம் ஆகாது. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கே சொன்னது தான். இது தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ½ தான் ஆகும். 1/4 கிலோ பாதாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க பால் அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ பாதாம். இதுவே 1/4 கிலோ பாதாம் வந்து நீங்கள் பசங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் 1/4 கிலோ பாதாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நான் பால் காய்ச்சறதுக்கு சொன்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வந்து பாதாம் வந்து எடுத்துக்கிறதுனால, பாதாம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதை பவுடர் ஆக்கி பாலில் ஆத்தி குடித்தாலும் சரி, இதனால வந்து என்னென்ன பயன்கள்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஸோ பாதாமோட பயன்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது, அந்த பாதாம் சாப்பிடும்போதோ, இல்லை பாலாவோ எடுத்துக்கும் போது, பெரியவங்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் தான் தருது. ஸோ என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதாம் எடுத்துக்கிற வாசி நம்மளுக்கு இரத்த சோகையை வந்து நீக்குது. அதாவது சில பேர் வந்து இரத்த சோகையா இருப்பாங்க. அவங்க அந்த பாதாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இரத்த சோகை பிரச்சனை வந்து நீங்குது. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுதுன்னா, உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றலை வந்து தருகிறது. சில பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் ஒரு மாரி டல்லாலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி பால்லாம் குடுத்தாலே, அவங்க நல்லா சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஆற்றலை வந்து தருகிறது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நாள்பட்ட நோயெல்லாம் இருக்கும். அந்த நோயோட தீவிரத்தை வந்து இந்த பாதாம் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாள்பட்ட நோய் தீவிரத்தை வந்து இந்த பாதாம் வந்து குறைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இதயத்திற்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை வந்து இந்த பாதாம் வந்து தருகிறது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பயன் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் வந்து பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சில பேருக்கு வந்து ஏற்படும். அப்ப நீங்க அந்த மாரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாரி
பாதாம் பால் ரெடி பண்ணி நீங்கள் குடித்து பாருங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்து நீங்கிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ராலோட பிரச்சனையும் வந்து இந்த பாதாம் வந்து குறைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக சுருக்கங்கள், சில பேருக்கு முகத்துலலாம் ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இந்த மாரி பாதாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த முக சுருக்கங்களையும் வந்து நீக்கும். அதனால தான் வந்து சொல்லுவாங்க, டெய்லி 2 பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாரி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் வந்து குடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இது வந்து நீக்குது. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இந்த பாதாம்ல வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நல்ல மூளையை வந்து பலப்படுத்தும். பாதாம் வந்து மூளையை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமுடி உதிரும். அது ஒரு குறைபாடாவே இருந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தலைமுடி உதிர்தல் குறைபாட வந்து பாதாம் வந்து நீக்கிறது. ஸோ இவ்வளவு பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம்ல வந்து இருக்கு. இரத்த சோகை, அடுத்து உடலுக்கு ஆற்றலை தருகிறது. நெக்ஸ்ட் இதய ஆரோக்கியம், அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து தீர்வு தரக்கூடியதா இருக்கு. அடுத்து நாள்பட்ட நோய் தீவிரத்தை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் வந்து குறைக்குது. அடுத்து முக சுருக்கங்களை வந்து நீக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூளையை வந்து பலப்படுத்துது. நெக்ஸ்ட் தலைமுடி உதிர்தல் குறைபாடு நோய் வந்து இது வந்து நீக்குது. ஸோ இவ்வளவு பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம்ல வந்து இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாதாம நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது, இதனால எவ்வளவு பயன்கள் வந்து கிடைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்போட பயன்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாதாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பிஸ்தா பருப்போட பயன்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பிஸ்தா பருப்பை வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்பரஸ் சத்து வந்து கிடைத்து உடலை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வந்து வைக்கும். நம்ம பிஸ்தா சாப்பிட்றோம் அப்படின்னா, பாஸ்பரஸ் சத்து அதிகம் கிடைச்சு நம்மளோட உடல் வந்து எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உடல் வந்து அப்படியே எப்படி சொல்லணும்னா பளபளப்பா ஒரு மாதிரி மினுமினுப்பாகவும், அதே நேரத்துல கூந்தல் வந்து வலிமையுடனும் இருக்கும். இந்த பிஸ்தா சாப்பிட்றதுனால இவ்வளவு ஒரு பயன்கள் இருக்கு. அதிக கொழுப்புச்சத்துள்ள பிஸ்தா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்புச்சத்து வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதிக கொழுப்புச்சத்துள்ள பிஸ்தா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகரிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலுமே உடல் ஏறல, ஏறல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாரி ஒல்லியா இருக்கிறவங்க வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து சாப்பிட்டா, அவங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, உடல் எடை பிரச்சனை உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்தா பருப்பு வந்து குறைவான அளவுல சாப்பிடலாம். அதாவது சில பேர் வந்து கொஞ்சம் உடல் எடை வந்து அதிகமா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்பு வந்து குறைவான அளவுல வந்து எடுத்துக்கணும். இந்த ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்தா பருப்பை சாப்பிட்டோம்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஆனா உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. குறைவான அளவுல பிஸ்தா பருப்பு வந்து அவங்க எடுத்துக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம, இதுல இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து இருக்கிறதுனால, இந்த 65 வயசுக்கு அதிகமானவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பிஸ்தா பருப்பை வந்து சாப்பிடுறத வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னா 65 வயசு அதிகமா இருக்கு இல்லையா? அதனால அவங்க இத வந்து சாப்பிடுறத வந்து தவிர்த்துக்கலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா? குழந்தைகள், அதுக்கப்புறம் டீனேஜ் பருவத்தினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்தா பருப்பை வந்து ஒரு நாளைக்கு 3 முதல் 4 வரை சாப்பிடலாம். ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிட்டு நான் குண்டாகணும் அப்படின்லாம் சொல்லிலாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. எதுவுமே வந்து கொஞ்சம் கரெக்ட்டா சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஆ ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வந்து சாப்பிடலாம். அது வந்து இளம் வயதினரா இருக்கட்டும், இல்லைன்னா சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், நெறையா சாப்பிடக்கூடாது. அதற்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 3 அல்லது 4 ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி அளவெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் கூடாது. 3 அல்லது 4 ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இளம் வயதினர் அல்லது சிறு குழந்தைகள் இருவருமே வந்து சாப்பிடலாம். இதுதான் வந்து பிஸ்தாவோட பயன்கள். அடுத்து முந்திரியோட பயன்கள பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முந்திரி சாப்பிடுவதால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது? முந்திரியால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். முந்திரி சாப்பிடுறதுனால கெட்ட கொழுப்பை வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து குறைத்து நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க வந்து உதவுகிறது. இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க உதவுகிறது. ஸோ அது மாரி பார்த்தீங்கன்னா, முந்திரியுமே வந்து ஒரு அளவோட தான் சாப்பிடணும். எல்லாமே ஒரு அளவோட தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால முந்திரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவோட தான் சாப்பிடணும். தினமும் ஒரு 5 முந்திரி வந்து சாப்பிடலாம். அதுக்கு அதிகமாலாம் யாரும் சாப்பிடாதீங்க. 4, 5 அந்த மாரி ஒரு நாளைக்கு 4, 5 வந்து சாப்பிடலாம்.
இது முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு ஒரு சிறந்த தோழனா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, உடல்ல இருக்கக்கூடிய செல்களை வந்து என்ன பண்ணுதுன்னா, உடல் செல்கள் இருக்கு இல்லையா? அது விரைவாக முதிர்ச்சி அடைவதை வந்து இது வந்து தடுக்கிறது. முந்திரி வந்து தடுக்கிறது. உடல் செல்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதை வந்து தடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பல் ஈறுகளுக்கு வந்து பலம் கொடுக்குது. முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, பல் ஈறுகளுக்கு பலம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம, எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த முந்திரி வந்து திகழ்கிறது. நெக்ஸ்ட் செரிமானத்துக்கு உறுதுணையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பாற்றலை வழங்கக்கூடியதா இந்த முந்திரி வந்து செயல்படுது.